இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான். முறைச்சா அடிப்பேன் அப்படின்னா அது வந்து ஒரு 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 சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா? ஒரு தலைவர்ன்றவருக்கு ஒரு பண்பு இருக்கணும். வழக்கறிஞரை விசிகவினர் தாக்கிய விவகாரத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர்கள் திருமாவளவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். கார்ல இருந்து இறங்கி அவங்களுடைய கட்சிக்காரர்கள் தாக்கும் பொழுது அவரை என்ன பண்ணணும், வெளியில வந்து என்ன பண்ணணும், அவங்களெல்லாம் தடுத்து எப்பப்பா சாரிப்பா நீங்க பாத்து போங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா அவர் நல்ல ஒரு தலைவர்ன்றது இந்த இடத்துல நிரூபணமாயிருக்கும். ஆனா இப்படி அவர் வந்து தொடர்ந்து இந்த வன்முறையை தூண்டுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளமே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான். முறைச்சா அடிப்பேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா? ஒரு தலைவர்ன்றவருக்கு ஒரு பண்பு இருக்கணும். ஆனா முறைச்சா அடிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஆணவம்னு தெரியல. வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட நபர் மீது இதுவரையிலும் எந்த ஒரு வழக்கையோ எதுவுமே எடுக்காத காவல்துறையை கண்டிக்கிறோம். இரண்டாவது, தாக்கிய குண்டர் மெயினா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், அவர் மதிப்புக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவரு வந்து அவரு வழக்கறிஞர், மேலும் பெருமையா சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் நலனுக்கு பாடுபடாம குண்டர்களை ஏன் விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது. ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கறிஞர் அதை தாக்கிய குண்டர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவரே சொல்லணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.